அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 12/8/2026 ஆடி மாதத்தின் 27ஆம் நாள் புதன்கிழமையில் ஆடி அமாவாசை. அமாவாசை நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவோம். சனிக்கிழமைனா சனீஸ்வர் பகவான், ஏகாதசினா விஷ்ணு பகவான், பஞ்சமி திதி அப்படின்னா அன்னை வராகி. இதை மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு திதி, கிழமை, நாள், நட்சத்திரம் இதை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கும், முன்னோர் வழிபாட்டிற்கும், கன்னி தெய்வ வழிபாட்டிற்கும், அதை மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும், சப்த கண்ணீர் வழிபாட்டிற்கும், எல்லை தெய்வ வழிபாட்டிற்கும் ஒரே ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் தான தர்மங்கள் செய்கிறது, பசுவிற்கு உணவளிப்பது, காகத்திற்கு உணவளிப்பதுன்னு பல புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கும் ஒரு உகந்த நாளாக கருதப்படுது. ஆடி அமாவாசை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த நாளில் நீங்கள் உணவளித்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்கி, நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவங்கள் எல்லாமே நிச்சயமாக கரையும். ஜென்ம பாவம் நீங்கும், கர்ம வினை தீரும், கடன் தீரும். இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரூபாய் 30 இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். இந்த நாளில் நம்ம எதை செய்கிறோமோ இல்லையோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடியது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு, அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது. இந்த தர்ப்பணம் கொடுக்கறது சூழ்நிலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு முடியாமல் போகலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை, வீட்டில் யாராவது குழந்தைங்க பிறந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா வீட்டில் யாராவது வயதுக்கு வந்திருக்கலாம், இல்லை வெளியூர் போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் போகலாம். அவங்க காலையில் எந்திரிச்ச உடனே இதை நான் தர்ப்பணம் கொடுப்பேங்க, நானும் சொல்லலாமான்னு தாராளமாக சொல்லலாம். இந்த ஒரு வார்த்தையை காலை எழுந்ததும் நீங்கள் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களை மனதார நினச்சிட்டு பூஜையரில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு வரியை 27 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ தர்ப்பண தேவதாய நமக, ஓம் ஸ்ரீ தர்ப்பண தேவதாய நமக எனும் மந்திரத்தை மனதார நீங்கள் பூஜையரில் உட்காந்து ஒரு 27 முறை சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் பூஜையில் இருந்து கூட சொல்ல முடியாதுங்க, நான் வெளியூருக்கு வந்திருக்கேன், நான் வேற ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க மொட்டை மாடியில் அல்லது பால்கனியில் அல்லது பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போய் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அல்லது உங்களால் முடிஞ்சால் உட்காந்துக்கிட்டு, நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா நீர்நிலைகளில் போய் உட்காந்துக்கிட்டு அல்லது நின்றுக்கிட்டுமே சொல்லலாம். இந்த ஒரு வரியை நீங்கள் மனதார நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இறந்தவர்களின் பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கடன் தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. அடுத்த தலைமுறை நல்லா சந்தோஷமா செல்வ செழிப்போடு வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வம் அப்படிங்கிறதே நம்மளுடைய 7 தலைமுறைக்கு முன்னாடி நன்றாக வாழ்ந்து நமக்காகவே பாடுபட்டு நம்மளுடைய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டவங்களை குலதெய்வமாக வழிபடுறது நம்மளுடைய பழக்கத்திலையும் இருக்குது. சிலருடைய குலதெய்வம் கேட்டிங்கன்னா அவங்களுடைய 7 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த அவங்களுடைய ஏதாவது ஒரு பெரிய உறவினர், ஏதாவது ஒரு பெரிய தாத்தா, கொள்ளு பாட்டி இதை மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கே கோயில் கட்டி வழிபாடு செய்கிறது கூட குலதெய்வ வழிபாட்டில் இருக்குது. அதனால் இறந்தவர்களை நினச்சி நீங்கள் வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த ஆடி அமாவாசை நாளில் தவறாமல் செய்யுங்க. முடிந்த அளவு தான தர்ம புண்ணிய செயல்களில் ஈடுபடுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஆடி அமாவாசை பற்றி இன்னும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு, தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.